சாந்தி. 28/11/2024 முரளில் இருந்தான ஸ்லோகம். தந்தையின் முகம் உங்களின் முகத்தில் புலப்படும் போது நிறைவு செய்தல் இடம்பெறும். தந்தையின் முகம் என்பதன் அர்த்தம் தந்தையின் தெய்வீக குணங்கள், தந்தையின் சக்திகளை நாம் நமது நடைமுறையில் வெளிக்கொண்டு வருவதை குறிக்கிறது. தந்தை எவ்வாறு ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரோ அவ்வாறே குழந்தைகளும் ஞானம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். ஞானத்தின் வெளிப்பாடு அவர்களின் செயற்பாடுகளில் தெளிவாக தெரிய வேண்டும். எமது இறுதி இலக்கு தந்தைக்கு சமமானவர் ஆகுவதாகும். இவ்வாறு ஒவ்வொரு குழந்தையும் தந்தையொத்த சமஸ்காரங்களை உடையவராக மாறும்போது வெளிப்பாடு இடம்பெறுகிறது. சிப்பாபாவின் குணவியல்புகள் எங்கள் எண்ணம், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள், தொடர்புகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இவற்றின் மூலமாக மற்றவர்கள் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேரடியாக தந்தையை அறியாத குழந்தைகள் தந்தையை அறிந்து கொள்ள இயலாமல் உள்ள ஆத்மாக்களை தந்தையை அறிந்து குழந்தைகளின் குணயியல்புகள் ஊடாகத்தான் அவர்கள் அவரை அறிந்து கொள்வார்கள். ஞான கண்ணி பெற்ற ஆத்மாக்கள் தந்தையால் தெரிவு செய்யப்பட்ட விசேஷமானவர்கள். பல கோடி ஆத்மாக்களில் ஒரு சில ஆத்மாக்களே தந்தையை இனம் காணும் தகுதியை கொண்டவர்கள். ஆகவே ஏனைய ஆத்மாக்களில் அவர்கள் மூலமாகத்தான் தந்தையை அவர்கள் இனம் கண்டு கொள்வார்கள். உள்ளார்த்தமாக தந்தையின் குணயியல்புகளை கிரகித்து தமது வாழ்க்கையில் நடைமுறையில் போடும் இந்த ஆத்மாக்களின் பௌதீகமான முகங்கள் கூடி தந்தையின் பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எமக்குள் விகாரங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது எமது செயற்பாடுகள் அசுரத்தனமையாக இருக்கும். அவ்வாறு நாம் ஏனைய ஆத்மாக்களுடன் இத்தகைய குணங்களுடன் நாம் நடந்து கொள்ளும் போது தந்தையை நாம் அவதூறு செய்வது போன்றதாகும். ஏனென்றால் எமது தந்தை ஆசிரியர், குருவாக இருப்பவர் மேலானவர்களின் குழந்தைகளும் அவர்களின் செயற்பாடுகளும் அதி உயர்வாகத்தான் இருக்கும். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆகவே எமது ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நாம் தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஞானம் பெற்ற ஒவ்வொரு குழந்தையும் இவ்வாறு தம்மை மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது ஞானம் பெறாத எத்தனையோ ஆத்மாக்கள் அவர்கள் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் தந்தை கல்யாணக்காரி, நன்மை பயப்பவர். அதே போல குழந்தைகளும் ஏனையவர்களுக்கு நன்மை பயப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய இந்த பணி நிறைவு பெறும். ஓம் சாந்தி.